இனிமே மைனா படம் மாதிரி பொண்டாட்டிங்க பண்ண முடியாது. கல்யாண மேடையிலேயே தரமான சம்பவம் செய்த நண்பர்கள். பெரும்பாலான காதல் கதைகளில் நண்பர்களின் பங்கு அதிகமாக இருப்பதை கேட்டிருப்போம். சில காதலர்கள் நண்பர்களால் சேர்ந்து உள்ளது, சில காதல்கள் நண்பர்களால் பிரிந்தும் உள்ளது. ஆணும் பெண்ணும் கொண்டிருக்கிற நட்பு காதலை அடையும் பொழுது அவர்களுக்கென்று தனியாக இருக்கின்ற நண்பர்கள் கூட்டம் அவர்களை விட்டு சற்று விலக ஆரம்பிக்கிறது. அதிலும் குறிப்பாக பெண்கள் காதல் திருமணம் என்ற அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும் பொழுது அவர்களுக்கும் அவர்கள் நண்பர்களுக்கும் இடையே இருக்கும் தூரம் அதிகரித்து விடுகிறது. தற்போது மொபைல் போன் போன்ற பல வசதிகள் இருப்பதால் முடிந்த அளவிற்கு அவ்வப்போது அவர்களால் பேசிக்கொள்ள முடிகிறது. ஆனால் பெண்களின் நண்பர்கள் கூட்டத்தை விட ஆண்களின் நண்பர்கள் கூட்டமானது என்றுமே விலகாத ஒன்று. ஏனென்றால் ஒரு ஆணின் காதலுக்காக அவரின் நண்பர்கள் அதிக முயற்சிகளை மேற்கொள்வார்கள். இது குறித்து நீயா நானா நிகழ்ச்சியில் கூட ஒரு விவாதம் நடந்த பொழுது ஒரு நண்பனின் காதலுக்காக ஒட்டுமொத்த நண்பர்கள் கூட்டமே இணைந்து வேலை பார்த்ததை கேட்டிருப்போம், சிரித்திருப்போம். அப்படி நண்பர்களின் உதவியால் நடக்கின்ற திருமணமாக இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் பார்த்து வைக்கின்ற கல்யாணமாக இருந்தாலும் சரி, பெண்கள் தங்கள் நண்பர்கள் உறவை முன்பை விட தற்போது தங்களுடன் எடுத்து செல்ல முடிகிறது. ஆனால் ஆண்களால் அப்படி முடிவதில்லை. அதாவது முதலில் காதல் கல்யாணத்தை எடுத்துக்கொள்வோம். நண்பர்களால் நண்பர்களின் உதவியோடு நடக்கின்ற காதல் திருமணத்திற்கு பிறகு ஒரு பெண் முதலில் தன் கணவரிடம் போடுகின்ற முதல் கண்டிஷனே அடிக்கடி நண்பர்களோடு வெளியில் செல்லக்கூடாது என்பதுதான். இதை பல சீரியல் மற்றும் சினிமா காட்சிகளில் பார்த்திருக்கிறோம். அது மட்டுமின்றி தன் கணவருக்கு அவருடைய நண்பர்கள் யாரேனும் அழைத்தால் கூட அதை தன் கணவர் கவனிக்கவில்லை என்றால் அவர்களின் அழைப்பு நிராகரித்து விடுவது அல்லது கண்டபடி திட்டுவது என தன் கணவரை அவரின் நண்பர்களோடு விலக்கி வைத்திருக்க பலவற்றை முயற்சிப்பார்கள். இதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது ஃப்ரீயாக இருக்கின்ற நாட்கள் மற்றும் நேரத்தை முழுவதுமாக தன் கணவர் தன்னோடு செலவழிக்க வேண்டும் என்பதற்காக இதனை செய்கிறார். இதனால் பல நேரங்களில் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை ஏற்பட்டு கடைசியில் அந்த கணவர் தன் நண்பர்களை தவிர்க்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகின்றார். இதுபோன்ற நிலைதான் பெற்றோர்கள் பார்த்து வைக்கின்ற திருமணங்களிலும் நடக்கிறது. இது வெறும் சாதாரண விஷயம் என்று எடுத்துக்கொண்டாலும் ஆண்களின் நட்பு இதில் பாதிக்கப்படுகிறது. ஆனால் பெண்களின் நண்பர்களிடம் அவர் பேசக்கூடாது என்று இதுவரை எந்த ஒரு கணவரும் கூறியதாக நான் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. காலம் காலமாக இப்படி தொடர்ச்சியாக நடந்து வந்ததை பார்த்து வந்த நண்பர்கள் கூட்டம் தற்பொழுது தன் நண்பர் யாருக்கேனும் திருமணம் நடந்தால் புதிய வழிமுறையை கையாள ஆரம்பித்து விட்டனர். அதாவது திருமணம் நடைபெறும் நாளன்று ஒரு பத்திரத்தை தயார் செய்து அதில் திருமணத்திற்கு பிறகு நண்பர்கள் அழைத்தால் அவர்களை கண்டபடி திட்டக்கூடாது, எங்களுடன் அவனை வெளியில் அனுப்ப வேண்டும், நாங்கள் அவனை அழைக்கும் பொழுது தகாத முறையில் பேசக்கூடாது என்று நண்பர்கள் தற்பொழுது தன் நண்பனின் மனைவியிடம் இதுபோன்ற வார்த்தைகளை குறிப்பிட்டு பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிக் கொள்கின்றனர். இது எல்லாம் நடக்கிறதா என்று உங்களுக்கு கேள்வி எழலாம். ஆனால் உண்மையில் நடக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை ஒரு நண்பர்கள் கூட்டம் தனது நண்பனின் திருமணத்தில் செய்துள்ளது. அந்த வீடியோ காட்சி தற்போது இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. திரு மணிகண்டன் அவர்களை 15/9/2024 அன்று ஞாயிற்றுக்கிழமை பெரியவர்கள் மற்றும் உறவினர்கள் முன்னிலையில் திருமணம் செய்து திரு மணிகண்டன் என்பவரை உள்ளத்திலும் உணர்விலும் முழு மனதோடு கணவராக ஏற்றுக்கொண்டேன். இது வணக்கமா? இதன் அடிப்படையில் எனது கணவரின் நண்பர்களுக்கு பொன்மலர் என்னும் நான் எழுதி கொடுக்கும் உறுதி பத்திரம் நிபந்தனை எண் 1. நண்பர்கள் வீட்டுக்கு வரும் வேளையில் கணவன் வீட்டில் இல்லை என்று போய் உருட்ட மாட்டேன். நிபந்தனை எண் 2. நண்பர்கள் தொலைபேசியில் கணவரை அழைக்கும் போது பின் நின்று சனியனுக்கு தொல்லை தாங்க முடியவில்லை என்றால் நிபந்தனை எண் 3. திருமணம் முடிந்தவுடன் எனது கணவரின் நண்பர்களின் உறவுகளை துண்டிக்க மாட்டேன். நிபந்தனை எண் 4. நண்பர்கள் தொலைபேசியில் அழைக்கும் போது கணவர் யார் அழைக்கிறார் என்று கேட்டால் சனியன் போன் பண்ணுது, தெண்டசோறு போன் பண்றது என்று இழிவாக கூற மாட்டேன் என்று உளமாற உறுதி மொழிகிறேன். இப்படிக்கு தாயே அடுத்து